வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் சனி வக்ர பயிற்சி அடையும் போது உண்டான பலன்களை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம். அதனுடைய வரிசையில் கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிலை அடையும் போது என்ன பலன்கள் கிடைக்க போது, இதனால் இந்த பலன்கள் மூலமாக கும்பராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய சில மாற்றங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முறையாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒவ்வொரு பதிவிலையும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு உண்டான தெய்வ வழிபாடு, கோச்சார ரீதியாக நம்ம சில தெய்வ வழிபாடு சொல்கிறோம். அதே சமயத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சில தெய்வ வழிபாடு இருக்கும். அது உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய வழிபாடு. கோச்சார ரீதியாக நம்ம சில வழிபாடு சொல்லும்போது இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சாதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் முழுவதுமாக கிடைக்கும். அது செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எந்த விதமான ஒரு மாற்றமுமே தெரியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய பயிற்சி பலன்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க, ஆனாலும் எங்களுக்கு எந்த மாற்றங்களும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் என்னுடைய தெய்வ வழிபாடை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணினாதான் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். கோச்சார ரீதியாக மட்டும் இல்லாது உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சில தெய்வ வழிபாடு இருக்கும். அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழுமையான பலன்கள் 100% கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு அந்த ராசியிலேயே சனி வக்ரம் அடைகிறாரு. ஜூன் மாதம் 30ஆம் தேதி அந்த சனி வக்ரம் அடைந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை தன்னுடைய நிலையை வக்ர நிலையில தான் வச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் 139 நாட்களில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மிக அருமையாக இருக்கக்கூடிய நேரம். ஏன்னா தன்னுடைய ராசி அதிபதி ராசியிலேயே உச்சம் பெறாரு. கும்பராசியிலேயே உச்சம் பெறக்கூடிய அந்த சனி பகவான் அங்கே வக்ர நிலை அடையும் போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இதனால் வரைக்கும் ஒரு 6 மாத காலமாக கும்பராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு பிடிப்பும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. தான் யாருக்காக வாழ வேண்டும், தன்னுடைய வாழ்க்கை யாருக்காக இருக்கு, தான் யாருக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்னு தெரியாமலே ஒரு பிடிப்பில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த 139 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிகள் காத்துட்டு இருக்குது. இந்த நேரத்தில் குடும்பம் சம்பந்தமான பிரிவினைகள் எல்லாமே ஒன்று சேருவதற்கு, இதனால் வரைக்கும் தாம்பத்திய வாழ்க்கை, அடுத்து கணவன் மனைவி ஒற்றுமை, இது எல்லாமே ஒரு வேறுபாடாக இருந்திருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நினைத்து பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு. கடந்த ஒரு 3 மாத காலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கணவன் மனைவி ஒற்றுமையே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். அந்த அளவிற்கு இந்த கும்பராசி அன்பர்கள் குடும்பம் சம்பந்தமாக நிறைய ஒரு இடர்பாடுகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் இத்தனை பிரச்சனையையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அளவுக்கு அந்த கும்பராசி அன்பர்கள் தொழில் ரீதியாக சரி வருமானம் வருது கும்பராசி அன்பர்களுக்கு, ஆனால் அதை சேமிக்க முடியாமல் திணறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கு கடந்த ஒரு 6 மாத காலமாக. இது எல்லாமே ஒரு மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிலை அடையும் போது இருக்க போது. பாவ கிரகம் வக்ர நிலை அடையும் போது தன்னுடைய ராசியிலேயே இருக்கும்போது அவர் இந்த ராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்களை செய்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். ஏன்னா அடுத்த 2ஆம் இடத்துலேயே ராகு பகவானும் வக்ர கிரகமாக இருக்கிறதுனால உங்களுடைய பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுவதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாமே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில இருக்குது. அடுத்த ஒரு 4.5 மாதங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்களும் மிக அருமையான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால குடும்பம் சம்பந்தமாக சரி ஒரு வீடு வாங்குவதற்கும், அடுத்து குடும்பம் சம்பந்தமான குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்புகளை கூடி வருவதற்கும் ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். சில பேருக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சு, குழந்தை பேரே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம்
ஏன்னா ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் கும்பராசி அன்பர்கள் எங்களுக்கு வந்து அந்த குழந்தை பேரே இன்னுமே கிடைக்கவே கிடைக்காதா, இது நாள் வரைக்கும் எவ்வளவோ ஒரு முயற்சிகள் செய்தும் கிடைக்கல, இனிமேலும் கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஏமாற்ற ஒரு சூழ்நிலையே சந்திச்சிட்டு இருக்கிற இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கெல்லாம் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒப்புதலே இருக்காது. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அந்த திருமணம் செய்யணுன்ற ஒரு எண்ணமே இருந்திருக்காது. திருமணத்திற்கு வீட்டில் யாராவது பேசினாலே அதன் மூலமாக ஒரு பெரிய சண்டை வந்து அதிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருப்பீங்க நீங்கள் கும்பராசி அன்பர்கள். இந்த காலகட்டம் இந்த 140 நாட்கள் 139 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான ஒரு விஷயங்கள் நடைபெறுவதற்கும் அதில் ஒரு பிடிப்பு வருவதற்கு, இது நாள் வரைக்கும் திருமணம்னாலே ஒரு வெறுப்போடு இருந்திருப்பீங்க. என்ன பெருசாக திருமணம் செஞ்சு அதுவும் நம்ம கஷ்டம்தான் பட போகிறோம் அப்படின்னு ஒரு வெறுப்பு நிலையில் இருந்தக்கூடிய அந்த கும்பராசி அன்பர்கள் தனக்குன்னு ஒரு பார்ட்னர் கிடைக்க போகிறாரு, தன்னுடைய வாழ்க்கை முழுமையாக இன்னமே மாறப்போகுது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் மேலோங்கி அந்த ஒரு விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் நடைபெறுவதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்க போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. வேலை செய்யக்கூடிய நபர்கள் சொல்லவே வேண்டாம். கும்பராசி அன்பர்கள் நிறைய பேர் வேலை இல்லாமல் தான் இருக்கிறீங்க. வேலை எத்தனை நாள் நாங்கள் ட்ரை பண்ணாலும், இது நாள் வரைக்கும் 150 கம்பெனிக்கு நான் இன்டர்வியூக்கு போயாச்சு, ஆனாலும் எந்த கம்பெனியும் என்ன ஒரு நிராகரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்களே ஒழிய என்னை ஒரு செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் என்னுடைய அமைப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எப்போவோ நீங்கள் போட்ட ஒரு அப்ளிகேஷன் ஆகப்பட்டது இன்னைக்கு நேரத்துக்கு உங்களுக்கு அது சாதகமான ஒரு சுச்சுவேஷனை தர்றதுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். வேலை வாய்ப்பு சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்க போது, வெளிநாட்டில் வேலை தேடணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான ஒரு வாய்ப்புகளும் கிடைப்பதற்கு ஒரு சிறந்த நேரமாக இருக்க போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு பணம் சேராத ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் எங்களுக்கு பணமே சேர மாட்டேங்குது மேடம், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருக்கோம், பண விரயங்கள் தான் அதிகமாக ஆகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இனிமேல் இருந்து இந்த சனி வக்ர நிலை அடைகிறதுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் விரயம் ஏற்படாது. இது நாள் வரைக்கும் இருந்த பண விரயங்களோ சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட கொடுத்தோ கடனே இல்லை உங்களுக்கு வருவதற்கும், நீங்கள் ஒரு கடன் படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகுவதற்கு ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில ஒரு மருத்துவ இடர்பாடுகள், அதாவது உடம்புல ஒரு தோல் சம்பந்தமான வியாதிகளோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு இரத்த குறைபாடோ வருவதற்கு ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒரு மருத்துவ ஆலோசனை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். அந்த மருத்துவ ஆலோசனை மூலமாக உங்களுக்கு அந்த வியாதியோடைய ஒரு நிவர்த்தி கிடைப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் இந்த சனி வக்ர பெயர்ச்சி அடையும் போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நீங்கள் சிவபெருமானை நல்ல வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா உங்களுடைய அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன், அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காரண கிரகமாக இருக்கும். இந்த சனி வக்ரம் அடையும் போதும் உங்களுக்கு சனிக்கு பகைகிரம் சூரியன்னா அந்த சிவபெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது, சனி இப்போ வக்ர நிலை அடையும் போது நீங்கள் சிவன் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த சனி வக்ரம் அடையும் போது எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.